அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாக உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து நிகழ்ந்து வரும் ஞான வேள்வியில் இன்றைய நாள் திருமந்திரத்தை அடிப்படையாக கொண்ட நாள். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய தொடர் சிந்தனையில் அதனையும் இணைத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த தலைப்பு சார்ந்த பொழிவுகள் அந்த தலைப்பு சார்ந்த அறிஞர் பெருமக்களால் முறையாக தொடர்ந்து அமையும். நாம் இடையில் வருகின்ற பொழுது அந்த முறைக்கு உள்ளே நுழைய முடியாது. ஆனாலும் நமக்கு இருக்கிற ஏதாவது சில ஐயங்களில் இருக்கிற விரிவான கருத்தை அந்த சாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கிறோம். அதுதான் மற்ற தொடர் சொற்பொழிவுகளில் இடையே நாம் எடுத்துக்கொள்ளுகிற முறை. அதாவது யாராவது வராதப்ப நம்ம படிக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கிற பாட்டுக்குள்ளே நாம் தொடர்ச்சியாக பாட்டை சொல்லி அதுக்கு அவங்க போகிற முறையில் நாம் போகிறதில்லை. நமக்கு தத்துவத்தில் என்ன சிக்கல் இருக்கிறதோ அதுக்கேற்ற அந்த வினாவுக்கான விடையை எந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற காலத்தில் சிந்திக்கிறோம். இதுதான் அந்தந்த யாராவது வராத நாளில் அந்த தலைப்புக்குள்ளே நாம் போகிறதில்லை. ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையில் அந்த நூலுக்குள்ளே இருக்கிற பாட்டை நாம் பிடிச்சிக்கிட்டு சிந்திக்கிறோம். ஏன்னா நாம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடலை அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா அதே சமயத்தில் நம்ம தலைப்பையே தொடர்ந்து சிந்திக்கலாமான்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன இடர் என்னன்னா, நம்ம தலைப்பு போடப்பட்ட நாளில் தொடர்ந்து வர்றவங்க திடீர்னு வர்ற நாளில் வரமாட்டாங்க. அதனால் நம்ம தொடர் சிந்தனையும் திடீர்னு நாம் இதுலேயும் வைக்க முடியாது. ரெண்டு பிரச்சனையும் உண்டு. ஒன்று, நம்ம தலைப்பை தொடர்ந்து பேசிட்டு நாம் அதாவது நம்ம நாளில் இருக்கிறது கூட இன்னைக்கு பேசிட்டோன்னு சொன்னால் அன்னைக்குன்னு வர்றவங்களுக்கு அந்த கண்டினியூவேஷன் இல்லாத போயிடுதுன்னா பிரச்சனை. அதனால் நாம் அந்த தலைப்பை நேரடியாக சிந்திக்க முடியாது. ஆனால் நடுவில் இருக்கிற நமக்கு நிறைய ஐயம் இருக்குது இல்லை, தத்துவ சம்பந்தம் அல்லது வாழ்க்கை சம்பந்தமான ஐயங்களில் இந்த மாதிரி நாட்கள் வரும்பொழுது அதில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அதில் ஒரு பட்ஜெட் இருக்கும்ல. எப்பவுமே நம்ம சொற்பொழிவு பண்ணுறாங்கல்ல, இப்போ நீங்கள் இந்த சொற்பொழிவு முறையில் ஒரு கலை இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். வேற ஒரு பாட்டு ஆராய்ச்சி இப்போ நான் அருட்பெருஞ்சோதி அகவல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அல்லது திருமந்திரம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதை பற்றி சொற்பொழிவு பண்ணிக்கிட்டே வரும்போது அதை பற்றி மட்டும் எப்பவுமே பண்ண மாட்டோம். அதை விளக்கிறதுக்கு மற்றதில் இருக்கிற பாட்டை எடுத்து அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி தானே விளக்குறோம். இப்போ அந்த பாட்டுக்கு உதாரணம் வரும்போது இது வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நாம் அதை செட் பண்ணுறது தான் நம்மோட. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு எளிமையான முறையும் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அன்பை பற்றி தெரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் திருக்குறளை வச்சு சொல்கிறதா, திருமந்திரத்தை வச்சு சொல்கிறதா, காரைக்கால மேரை வச்சு சொல்கிறதா, பெரிய புராணத்தை வச்சு சொல்கிறதா, அல்லது திருஞான சம்பந்தரை வச்சு சொல்கிறதா, எதை வச்சு சொல்கிறதுன்னு வந்தால், நான் ஒரு திருஞான சம்பந்தர் சொற்பொழிவில் அவர் நன்றியால் வாழ்வது உள்ளம் சொன்னார். அதை வச்சுக்கிட்டு நான் அன்பை சொல்கிறதுனா மற்றதெல்லாம் எடுக்கணும். இப்போ திருக்குறளில் அன்பை பற்றி வருதுன்னு சொன்னால் உடனே நான் பேரன்புனா என்ன, அன்புனா என்னான்னு விளக்கம் சொல்கிறதுக்கு காரைக்கால மேரை எடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒருவேளை அன்புங்கிற தலைப்பில் பேசணும்னு சொன்னால் இதில் எது எதெல்லாம் எனக்கு சரியாக வருதோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பேசுவோம். இதுதான் இந்த என்னது விளக்க உரை செய்கிறவர்களுக்கு இருக்கிற கருவிகள். நாம் இன்னைக்கு நேற்று என்ன சிவபோக சாரம், அதில் நாம் சிவபோக சாரத்தை ஒரு 4-5 பாட்டை எடுத்துட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகிறது மற்றவங்க தொடர் சிந்தனையில் நாம் தலையிடுற மாதிரி ஆகிடும். அது தப்பு. அதனால் இந்த வினை கொள்கையில் இருக்கிற சிக்கலுக்கு
நேரா வினை கொள்கை எடுத்து விளக்குறது ஒரு பக்கம். இதுல இருக்கிற ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல வினைக்கு என்ன விடை சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நேற்று நாம அந்த நல்லார் பொல்லார் என்று அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண் அப்படின்னு அந்த பாட்டை நேற்று நாம வச்சுக்கிட்டு சிந்திச்சதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கிடைச்சிது. என்ன கிடைச்சிது? வினையை தனித்தனி ஆன்மாக்களின் வினையாக இறைவன் முடிவு செய்தாலும் அவனுடைய செயலை மதிப்பு செய்வது என்பது சமூகவியலாகத்தான் மதிப்பீடு செய்கிறான். அதனாலதான் நல்லார் பொல்லார் என்று சொல்லுகிற விஷயத்தை நீ பார்க்க வேண்டும். அதுவும் கூட இறைவன் செயலால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா அவர் சொல்றார் அப்படிங்கிறத நாம நேற்று அனுபவிக்க முடிந்தது. இன்றைக்கு அதுல ஏற்பட்ட தடை விடை அல்லது சந்தேகம் இதை அடிப்படையாக கொண்டு அதே சிவபோகசாரத்தை நீட்டிக்காம அதுலயும் இருக்கும் நமக்கு பதில். ஆனா திருமந்திரத்திலிருந்து நாம இதே சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகவும் அதே சமயத்துல அந்த ஈசன் அருளாலே இதையெல்லாம் என்றது அப்படிங்கிற விஷயமா வர்றதுல என்னென்ன சிக்கல் இருக்குது, அது எப்படி சரி எண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா என்ன, அல்லது திருஞான சம்பந்தர் சொல்றாரு இல்ல, கைவினை செய்து நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம் சொல்றாரு இல்ல, அதாவது நாங்கள் எல்லாம் அடியவர் என்று சொல்லி கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் அப்படிங்கிற செயல் இல்லைன்னா நீ வினையை வெல்ல முடியாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிடுறார். அப்ப கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதுங்கிறதுக்கு விளக்கமாகவும் ஈசன் அருளால் என்று எண்ணுவது எப்படி என்பதற்கான விளக்கமாகவும் நாம பார்க்கும்போது நாம ஏற்கனவே திருமந்திரத்தில் ஒரு பாட்டு சிந்திச்சிருந்தோம்ல, அன்பு சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு நாம் அந்த பாட்டை ஏற்கனவே ஒரு நாள் திருமந்திரம் நமக்கு ஒரு நாள் கிடைச்சப்ப நாம் அதை சிந்திச்சிருக்கிறோம். அதை இணைப்பா வச்சுக்கிட்டு இப்ப நமக்கு என்னென்ன ஐயா இருக்குதோ இதை சிந்திக்கிறோம். இதுல நீங்க பாட்டுக்கு பொருள் சொல்லல, இவர் திருமந்திரம் ஒரு 5-6 பாட்டு எடுத்து விளக்கம் சொல்லாம போறாரு இன்னி சொற்பொழில் அப்படின்லாம் நினைக்க கூடாது. நாம இந்த மாதிரி வர்ற சொற்பொழிவு நாள்கள்ல அந்த ஏதாவது ஒரு சிந்தனை அல்லது தெளிவுக்கு நாம அதை அந்த சாஸ்திரத்தை அணுகிறோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். அன்றைய நாள் சொற்பொழிவு அடுத்தவங்களுடைய சொற்பொழிவுக்காக நாம போறதில்லை. நம்மோட சிந்தனையில இருக்கிற தடையை விலக்கி கொள்ளுவதற்கு நாம் அதுல இருக்கிற ஒரு முத்தாய்ப்பான ஏதாவது ஒன்றை சிந்திக்கிறோம். அதை மனசுல வச்சுக்கிட்டாதான் நீங்க உங்களுக்கு போர் அடிக்காது. என்ன திருமந்திரம் சொல்லிட்டு ஒரு 10 பாட்டு கூட விளக்கம் சொல்லாத, ஏதோ ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு இவர் வினைன்றாரு அப்புறம் அதுங்கிறாருன்ட்டு போகக்கூடாது என்ன. அதனால இப்ப நான் இதை தெளிவா இந்த மாதிரி அதனாலதான் நான் என்ன கேட்கறது, இந்த சொற்பொழிவா ஏதோ வந்ததுக்கு பாட்டை முடிச்சோம் போனதுக்கு பூட்டை முடிச்சோம் அப்படிங்கிறது இல்லாம நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை கேள்வி கேட்கறது இல்லை. அது நாம திருப்பி அசை போட்டோமா இல்லையாங்கிறது. அதுதான் நேற்று மாட்டை பத்தி பேசணும்ல, மாடை பத்தி பேசும்போது சாப்பிட்றது மட்டும் இல்லை, அது சாப்பிட்டதை திருப்பி அசை போடுதுன்னு சொன்னா நாம தெரிஞ்சுக்கிட்டதில் அது எந்த மாதிரி அது நமக்கு அதுக்கு ஒத்து வருது. இல்லைன்னா அதை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கணும். அப்ப ஒத்து வராத விஷயத்த நாம ஏதோ நாமளும் இந்த தூண் மாதிரி இந்த தூணுக்காவது ஒரு காலத்துல விடிவு கிடைச்சிடும், நமக்கு கிடைக்காது. ஏன்னா அதுங்க அறிவு இல்லை, அதனால அதுக்கு மார்க் பெருமான் நம்மள மாதிரி கணக்கு போட மாட்டான். இப்ப இந்த தூணுக்கு பெருமான் எப்படி கணக்கு போடுவான்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனா அந்த தூண் புண்ணியம் பண்ண தூண். இப்ப மற்ற கல்லை விட இந்த கல் புண்ணியம் பண்ண கல் இல்லை. இது எவ்வளவு சொற்பொழிவு கேட்டிருக்கோம். இப்ப நாம வரலன்னா கூட அது இருந்துகிட்டு இருக்குது இல்ல. அப்ப நமக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் நடந்ததுனா கூட அது கேட்டிருக்கோம். அப்ப அது நம்மளோட புண்ணியம் பண்ணது அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா, ஆனா அது மட்டும் இல்ல, அதை எப்படி கணக்கு பண்ணுவான் பெருமான்னா அதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கான விசேஷம் அந்த பயன்பாடு அப்படின்னு இருக்கிறதா தான் அது இந்த இடத்துல நிக்குது. இல்லாட்டா அது வேற இடத்துல போய் நிற்கும். அந்த மாதிரி இப்ப நாம இந்த இடத்துக்கு வந்துட்டு இவ்வளவு நாள் அதை கேட்டுட்டு அது எந்த மாதிரி அசை போட்டோம் அப்படிங்கிற வேலையில தான் நாம மற்ற அதாவது என்னது இடையீடுபடுகின்ற சொற்பொழிவுகள்ல அதான் சிந்திக்கிறோம். அதுதான் முதல் விஷயம். அதுல இன்னைக்கு தொடர் விஷயத்துல திருமந்திரம் அந்த பாட்டையும் ஏற்கனவே சிந்திச்சதை சொன்னேன்.
இப்போ என்ன இதில் இப்போ இந்த பாட்டு ஒரு மாதிரி இருக்குதே, இந்த பாட்டு ஒரு மாதிரி இருக்குதே, இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் நேற்று சிவபாவசாரம் ஒரு பாட்டு சொன்னீங்க, சரி அதோட சம்பந்தமாக இருக்கிற ஏதாவது ஒரு வினைப்பாட்டையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு சொல்லலாமே. இப்போ அன்பு பற்றி எடுத்துக்கினீங்களே என்ன அப்படின்னு கேட்டால், வினையை வெல்றதுக்கு உரிய விஷயம்தான் எது? அன்பும் சிவமும் இரண்டு அப்படின்னு சொல்லாம நாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறார் திருமூலர். அன்பு சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் சொல்றாருல. அந்த பாட்டில் என்னன்னா, நான் நிறைய அதை பற்றி எழுதியிருக்கிறேன். அதை பற்றி நம்ம இலங்கையில் ஒரு சைவர் மாநாட்டு தலைமை உரையில் அதை பற்றி தான் 40 பக்கத்துக்கு கட்டுரை எழுதி அதை படித்து அங்கே பேசினேன். 3 மணி நேரம் அங்கே அதை பற்றி விளக்கினேன். அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், அந்த முதல் 2 வரியில எளிமையாக அது ஆராய்ச்சியாக நம்ம பண்ண முடியாது இன்னைக்கு. அது ஒரு எளிமையாக என்னன்னு கேட்டால், அந்த அன்பு சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அப்படிங்கிறதுக்குள்ள இம்மு போட மாட்டார். அதாவது அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த அன்பு சிவமும் தான் பதிப்புல இருக்கும். ஒரு சில பதிப்புல மட்டும்தான் அன்பும் சிவமும் இருக்கும். இந்த அன்பு சிவமும் இரண்டு என்பர் அப்படிதான் நீங்க சைவ சித்தாந்த பெருமன்றத்துல எப்பவுமே ஒரு வரலாற்று விஷயம் ஒன்று சொல்றேன்னு, சங்க இலக்கியம், திருப்பாவை, அதுக்கப்புறம் நம்ம திருமுறைகள், இந்த மாதிரி நூல்கள், சாஸ்திரங்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள், இதெல்லாம் சைவ சித்தாந்த மகா சமாஜத்துல வந்த பதிப்பு அதாவது ஸ்டாண்டர்ட் எடிஷன், அதாவது தரமான பதிப்பு. அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி வந்தது ஒரு காலத்துல, இப்போ இல்லை. நான் சொல்றது சைவ சித்தாந்த மகா சமாஜங்கிற முதல்ல சங்க இலக்கியத்தை பதிப்பிச்சவங்களே மொத்தமா தொகுத்து பதிப்பிச்சவங்க, வரலாற்று முறையில பதிப்பிச்சவங்க சைவ சித்தாந்த பெருமன்றம். மகா சமாஜங்கிற பேர்ல அவர் வையாபுரி பிள்ளை உதவி செஞ்சு மயிலை பாலசுப்ரமணிய முதலியார் இருந்த காலத்துல பதிப்பானது அதெல்லாம். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் திருமுறை, திருமந்திரம், திருவாசகம், இந்த மூவர் தேவாரம் தொகுப்பு அடங்கல் முறை இருக்கு பாருங்க. அது முதல்ல காஞ்சி நாகலிங்க முதலியார் பதிப்பிச்சது 60க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு தரமான பதிப்பு மூவர் தேவாரத்தை ஒரே தொகுப்பா அடங்கல் முறையில பண்ணது நம்ம சைவ சித்தாந்த பெருமன்றம். அதைத்தான் ஆசா ஞான சம்பந்தம் அவர் பேர்ல பின்னாடி கங்கை புத்தக நிலையத்துல வெளியிட்டினார். அந்த திருவாசகத்தையும் அவர் பேர்ல இந்த ஆசா ஞான சம்பந்தம் வெளியிட்ட தரமான பதிப்பு எல்லாமே சைவ சித்தாந்த பெருமன்ற பதிப்பு. அது அவரு பதிப்புரை எழுதி வெளியிட்டினார் பின்னாடி அவர் கடைசி காலத்துல. இதுதான் அந்த பதிப்போட உண்மை. அந்த மூவர் தேவாரம் இது எல்லாமே நீங்க பழைய சைவ சித்தாந்த மகா சமாஜ பதிப்பு கிடைச்சதுன்னா அது இந்த பிழை இருக்காது. ரெண்டாவது அதுல இருக்கிற அந்த அந்த தெளிவான விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள அந்த பிழை இல்லாத ஒரு பதிப்பு. அதுதான் எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி திருமந்திரத்தையும் பதிப்பிச்சாங்க. அதுலயும் தெளிவான பாடபேதங்களை எல்லாம் நீக்கி அன்பு சிவமும் அப்படிங்கிறது தான் அதுலயும் வரும். அதோட சார்ந்துதான் கழக பதிப்பெல்லாம் கொஞ்சம் பின்னாடிலாம் அந்த தெளிவா வந்ததுக்கெல்லாம் ஒரு காரணம். ஏறக்குறைய சைவ சித்தாந்த பெருமன்ற பதிப்பு மாதிரியே கழக பதிப்பும் அந்த காலத்துல வந்தது. இப்ப இந்த அன்பு சிவமும்ங்கிறதுல ஒரு பிரச்சனை வந்தது. அன்பும் சிவம், இந்த அன்பு சிவமும் அப்படின்னு போட்ட இருக்குல்ல, இந்த 2வது அன்பு சிவமும் இரண்டு என்பர், அதுல அந்த அன்பு சிவமும் போட்டதுனால அன்பும் சிவம்ங்கிறது இயற்கையா இம்மு இல்லாம போனதும் ஒரு முறை இருக்கு அதுக்குள்ள. இன்னொரு அர்த்தம் நான் கேட்டா, திருமூலர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த அன்பு சிவம் வேற இல்லை அப்படிங்கறத நினைக்காக ஒரு இம்மை எடுத்துடுறார். ஒரு இம்மை எடுத்துட்டு அது ஒரு டெக்னிக்கலா பயன்படுத்துறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அன்பே சிவம் ஆவது, அதாவது அன்பே சிவமாவது அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் கேட்டா, அன்பே அப்படின்னா அந்த தெளிவு ஏகாரம் பேர், தேற்ற ஏகாரம்பாங்க. தெளிவா இருக்கிற அந்த ஏ என்கிற இடைச்சொல் அன்பே சிவம் ஆவது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல உலகத்துக்கு. அன்புனா சிவம், சிவம்னா அன்பு தான். 2 சொல் இருக்குது, ஆனா 2 வேற வேறன்னு சொல்லாதீங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம். சொல்லுதான் 2, ஆனா ஒரு பொருள் தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். முடிஞ்சிச்சா? இதுக்கு இணையா ஒரு செய்யுள் நம்ம திருவுந்தியார்ல இருக்கு. நம்ம திருவுந்தியார் உங்களுக்கு மெய்கண்ட சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். திருவுந்தியார்ல என்ன ஒரு சொல்லுனா, பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற.
இந்த ஒரு பொருளால்ங்கிறதுனா இந்த 2 சொல் இருக்கலாம், 3 சொல் இருக்கலாம், அல்லது பழக்கம் எத்தனை ஒன்னாலும் இருக்கலாம். ஆனா ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்ங்கிறத அவர் ரொம்ப தெளிவா அறிவிக்கிறார். யாரு? திருவுந்தியார்ல திருவியலூர் உய்ய வந்த தேவ நாயனார். அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 3 பாட்டு சொல்லியிருக்கிறேன். 3 பாட்டுனா ஒன்று நேற்று நடத்தின சிவபோகசாரம், அது மனசுல இருக்கட்டும். 2வது சொன்னது அன்பு சிவமும் 2 என்பர் அறிவிலார். 3வது சொன்னது திருவுந்தியார்ல வர்ற பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என் பெணே உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற அப்படின்னு ஒரு பாட்டு. இப்ப அன்பு சிவம் 2ங்கிறத நீங்க பேசாம திருவுந்தியாருக்கு போனீங்கன்னா ஒரு பொருள் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு நேரா அன்பு சிவங்கிற வார்த்தை அங்க இருக்காது. ஆனா அதுல என்ன விஷயம்னா, பொருளை பற்றிய அனுபவம் ஆராய்ச்சியில ஒரு பொருளை கொண்டாந்து நிறுத்துற விஷயத்தை பத்தின ஆராய்ச்சி 2 பேரும் பண்ணியிருக்கிறாங்க. யாரு? திருமூலரும் உய்ய வந்த தேவநாயனாரும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அன்பு சிவம் 2ஆ சொல்றதா, 2 சொல்லுதான் அது, ஆனா பொருள் ஒண்ணுதான் அப்படிங்கிறதோட முடிவு தான் திருமூலர். மறுபடியும் அந்த பாட்டுக்கு போய் பாருங்க. அன்பு சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது 6ம் அறிகிலார், அன்பே சிவம் ஆவது 6ம் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. இது அன்பும் சிவமும் வேறு இல்லை என்பதை கொஞ்சம் விரிவாக திருமூலர் சொல்ற நடைமுறை. நீங்க என்ன அனுபவம் பெறப்போகிறீர்கள்னா அன்பே சிவமாய் அமரப் போகிறீர்கள். அன்பே சிவமாய் அறிந்தால் அன்பே சிவமாய் அமரப் போகிறீர்கள். அப்புறம் அன்பும் சிவமுங்கிற 2 என்ற விஷயம் இல்லாமல் அன்பையே சிவமாக அறிதல் வேண்டும். இதுதான் முறை. இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுல இன்னைக்கு நம்ம சொற்பொழிவுக்கு எடுக்கும்போது இன்னும் கூடுதலா இப்போ கொஞ்சம் விஷயம் எனக்கு கிடைக்குது. நான் அன்னைக்கு பேசினது இல்லாம இன்னும் கூடுதலா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவும் இறைவனும் அப்படிங்கிற விஷயத்துல கூட என்ன வருது, இந்த 2ங்கிற விஷயமா இல்லாம ஒன்னா போய் ஒரு பொருளாலே அனுபவிக்கிற விஷயத்தையும் இதுக்குள்ள கொண்டு வர்றார் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள ஒரு தோன்றுகிறது. நமக்கு இப்போ என்ன தோன்றுகிறது? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டெல்லாம் அப்படி எப்படி சொல்லிட்டேன், இதெல்லாம் உங்க நினைவுல ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அன்பு பற்றி நேரா விவாதிக்கிறதா, சிவத்தை பற்றி நேரா விவாதிக்கிறதா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வினைங்கிறத பற்றி இதுக்கு என்ன சம்பந்தப்ப, ஏன்னா தெரிஞ்சுக்கிறது தான் வினையிலிருந்து வெளியே போறது. கருதுவதன் முன் கருத்து அழிய பாயும் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி பர அப்படின்னு திருவுந்தியார்ல இன்னொரு பாட்டம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த வினையிலிருந்து வெளிப்படுற விஷயம்தான் அன்பு சிவம்னு தெரிஞ்சுக்கிறது. சரிதானே? நீங்க அன்பே சிவமாய் தெரிஞ்சுக்கிறதுனா உட்கார்ந்துபடி தெரிஞ்சுக்கிறதா, இல்ல சொற்பொழிவுல தெரிஞ்சுக்கிறதா, இல்ல பாராயணம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதா, இல்ல பூஜை பண்ணி தெரிஞ்சுக்கிறதா, எப்படி தெரிஞ்சுப்பீங்க அன்பே சிவமாய்ங்கிறத? அன்பே சிவமாய் அப்படிங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதுதான் பிரச்சனை. இப்ப பாட்டுக்கு நான் ஆமாங்க அன்பும் சிவமும் வேற இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, அன்பும் சிவமும் வேற இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு ரொம்ப எளிமையா இருக்குதா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அது எப்படி? அன்பு அப்புறம்தான் அன்புனா என்ன, அப்புறம்தான் அன்பை நான் சிவமா தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, இந்த 2ஆ இல்லாம 1ஆ தெரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் வரும். இந்த பாட்டை நம்ம திருமூலர் அன்புடைமைங்கிற தலைப்புல தான் வைக்கிறார். இதெல்லாம் அவர் எங்க கத்துக்கினாருன்னா, இந்த அன்புடைமை, அதாவது திருமூலர் திருமந்திரத்துக்குள்ள நிறைய தலைப்பு இருக்கும் உங்களுக்கு. திருமந்திரத்துக்குள்ள 8 9 தந்திரத்திலேயே இருக்கிற தலைப்பு, சும்மா ஒரு பேருக்கு ஒரு 4 தலைப்பை நீங்க சொல்றேனே, அந்த தலைப்புக்குள்ளெல்லாம் போய் இதெல்லாம் எங்கெங்க கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்க புராணம், எலும்பு, கபாலம், கரு உற்பத்தி, பிறன்மனை, இவ்வளவு விஷயம் சொல்றாருல்ல. தவம் பின்னாடி எல்லாம் அதுல கூட பாருங்க, திருமூலர் முதல்ல இந்த அறம், அதுக்கப்புறம் கடவுள், அதுக்கப்புறம் அப்படியே அந்த அட்டாங்கம், அதுக்கப்புறம் வேறு சமய வேறுபாடு, அதுக்கப்புறம் குரு நெறி, அதுக்கப்புறம் எப்படி நீ அண்டப்பிண்ட இணைப்பு, இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி கொண்டு வர்றார். இந்த முறை கொண்டு வரும்போதே அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும் அவருக்குள்ள. ஏன்னா அது ரீதியா எங்கெங்க போனவன் இருக்கிறானோ அதையெல்லாம் சொல்றது. அந்தந்த இப்ப நீங்க அறம்னு வச்சுங்களேன், நான் கூட நீங்க சொன்னேன்,
அந்த ஆத்திச்சூடி வந்து நம்ம படிக்கிறோம்ல 12, 18, 30 வரி. இந்த 30 வரியும் வந்து உங்களுக்கு அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேறுங்கிறது முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறோம். ஆனால் அது மாதிரி முடிஞ்ச மாதிரி தெரியல. நம்ம 1ஆவதுல படிக்கிறது தான் நம்ம எதோ தெரிஞ்சே தெரியாமலோ இதை வந்து பிஹெச்டியில் வைக்கணும் இந்த புக்கை, அல்லது வந்து ஒரு காலேஜ் டிகிரிக்கு தான் வைக்கணும். நாம் இப்போ அந்த சின்னதாக இருக்குதுன்றதுக்காக இந்த 1ஆவது 2ஆவதுலேயே வைக்கிறதுனால அதை மறந்துடுறோம். அதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. இந்த 1ஆவது 2ஆவதுல வைக்கிறது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம்னா அதுக்கு வாத்தியாருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அறம் செய்ய விரும்பு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன்னா அதுலேயே அர்த்தம் இருக்குதான், அர்த்தம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை அதுக்கு அப்படின்னு தானே நினைப்பு நமக்கு 1ஆவதுலேருந்து. இப்போ யாருக்காவது அர்த்தம் தெரியுமான்றது அப்புறம். ஆனால் அது முடியுமா? அறம் செய்ய விரும்பு. நல்ல ஒருத்தர் உடனே சொல்றாரு, ஏங்க அதை செய்ய சொல்லலைங்க, அவங்க விரும்ப தாங்க சொன்னாங்க, நீங்க வேற அதை செய்ய சொல்றீங்க அப்படிம்பாரு ஒருத்தர் விவாதிக்கு வந்து. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சீனம். யாராவது கோபத்தை அடக்கியிருக்கிறோமா? கோபத்தை எங்க அடக்கியிருப்போம்? நமக்கு இங்க அடி விழும் அப்படின்னு தெரிஞ்சாதானே நடக்கும். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, செல்லிடத்து காக்க அப்படின்னு தான். சினம் காக்கிறதுனாலே நீ எங்க அடிக்க முடியுமோ அங்க அடிக்காத காப்பாத்துறதுக்கு பேர் தான் சினம். செல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். அப்புறம் அதாவது அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். செல்லிடத்து காக்கின் சினம். நீ சினத்தை காக்கிறன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உன்னால ஒருத்தனை அடிக்க முடியும்னு ஒரு இடம் இருக்கும், அங்க அவன் கோபம் வரும், நீ அடிக்காம நின்னா நீ கோபத்தை காத்துக்கிட்டேன்னு அர்த்தம். ஆனா மற்ற இடத்துல நீ காத்தாருன்னா காக்கல, நான் உனக்கு ஒருத்தன் அடிப்பான்னு தெரிஞ்சு அங்க கோபம் வராம நீ அடங்கி வந்தா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது வந்து கோபத்தை காக்கிறதா இல்லைன்னு திருவள்ளுவர் கொஞ்சம் விரிவா சொல்றாரு. அப்போ வந்து இந்த ஔவையார் சொல்ற விஷயம் எல்லாமே முயற்சிக்குள்ள இருக்கிற விஷயம். அதனாலதான் முதல் வரியில மட்டும் விரும்பின்ட்டாங்க போல, அறம் செய் அப்படின்னு சொல்லாம இது எல்லாத்தையும் நீ முதல்ல விரும்பு, அப்பதான் அது உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். அதாவது இந்த ஒரு அறத்துக்கு மட்டும் இல்லை, இது அறம் செய் அப்படிங்கிறத அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க, அந்த அறம் செய்யின்னு போட்டுட்டு அதை கொஞ்சம் வினையச்சமாக்கி விரும்புங்கிறது எல்லாத்தையும் நீ முதல்ல விரும்ப ஆரம்பிச்சாதான் உனக்கு கண்ட்ரோலுக்கு வரும். அதாவது உனக்கு பிராக்டிஸ் ஆன பிறகுதான் அது இப்படி நிறுத்த முடியும் உன்னால. அப்போ எல்லாத்தையும் நீங்க விரும்ப ஆரம்பிச்சீங்கன்னா, இப்போ நான் அடிக்கடி சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். கிட்டாதாயின் வெட்டன மர, அது யாராலையும் முடியாது. ஆனா அது இருக்குது இல்ல, கிட்டாதாயின் வெட்டன மரம்னா நாம யாரும் வெட்டன மறக்கிற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு வராது. இல்ல ஒரு வேலை வருதுன்னா அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு வச்சுப்பேன். நான் இப்படின்னு சொல்லிடுவேன், கிட்டாதாயன் வெட்டன மர அப்படின்னு சொன்னா நல்ல மனுஷனுக்கு சீக்கிரம் மறக்க மாட்டான், அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா டக்குன்னு தூக்கி போடுறான்னா அநேகமா யார் அவன்? இப்போ நீங்க உங்களுக்கு தான் தெரியுமில்ல, இல்லை ஒருத்தன் வந்து கைது பண்றாங்க, நான் வந்து 600 பொண்ணு தான் கெடுத்தேன் இன்டர்நெட்ல, 1000 பொண்ணை கெடுக்கிறதுக்குள்ள என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னுவான். அப்ப அவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்னையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறான்ல, அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள அவன் என்டர் ஆக முடியாது. அப்ப அவனுக்கு இருக்கிற மனநிலை வந்து எந்த கெட்டதையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவான். இந்த மாதிரி மறக்கிறவனுக்கு, அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு மறக்கிறவன் வேற. இப்ப கிட்டாதாயின் வெட்டனம் மறக்கிறதுங்கிறது நம்ம மறக்கிறதுக்கு அழுத்தமா அதை மறைக்கணும், அழுத்தமா அதை உடைக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தல். அது வரைக்கும் நாம பயிற்சி, அது கிடைக்காதுங்கிற பிறகு நீ மறக்கிறது எப்படின்னு கேட்டா, ஏதோ மறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற, வெட்டி போட்டா எப்படி துண்டாயிடுமோ அது வரைக்கும் நீ மறந்தினாதான் மறக்கிறதா அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப நீ அதாவது யாராலையும் மறந்துட முடியாது, ஆனா மறக்கணும். எப்படி மறக்கணும்? நீ வெட்டி போட்ட மாதிரி மறக்கணும். அதுக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டே இரு. அது யாரால முடியும்? நம்மளால முடியாது. ஏன்னா நாம அதுலயே கிடந்து செத்து போனவன் தான் பாதி பேர். அதாவது ஒரு பொருள் கிடைக்கல அப்படிங்கிறது அதுக்காகவே பல வழியில முயற்சி பண்ணி, அதுக்காகவே முடிஞ்சா நண்பர்களை முயற்சி பண்ணி, முடிஞ்சா இந்த அரசாங்கத்தை முயற்சி பண்ணி, அதுவும் முடியலன்னா கடவுள்கிட்ட வந்து, அதுவும் முடியலன்னா மனநிலை பாதிக்கப்பட்டு போய் சேர்ந்தவங்க தான் பாதி பேருக்கு மேல. இன்னும் நீங்க அது வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து வெளியே வரான்னா அவனுக்கு கொஞ்சம் கடவுளோட காம்பினேஷன் உண்டு. கடவுளோட காம்பினேஷன் இல்லைன்னா இதுல இருந்துலாம் நீங்க வெளியே வர முடியாது. அது ஏதாவது ஒரு வகையில், ஆனா கடவுள் நேரா பண்ண மாட்டார். உங்களுக்கு யாராவது ஒரு ஆதரவானவங்களை சேர்த்து வைப்பாரு, இல்ல வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஆளுகிட்ட போய், ஒரு ஜோதிடர் இல்ல ஒரு மருத்துவர் இல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்ல ஒரு வாத்தியார் யார்ட்டையாவது கொண்டு போய் விட்டு உங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒரு பதில் அவங்க காதுல உழ வச்சு, உங்களை திருப்தி அடைய வச்சு, பெருமூச்சு வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு வருவான். அப்படி இல்லை அப்படின்னாக்கா
எதிராளி யாரோ அவனுக்கு தண்டனை கொடுத்து, பாத்தியா எனக்கு பண்ண தப்புனாலும் அவனுக்கு இப்படி ஆச்சு, உங்களுக்காக கொடுக்கறது இல்லை, அது அவன் வினையில வரும், அவனுக்கு வினை. ஏன்னா உங்களுக்காக கொடுத்துட்டா அப்புறம் உங்களுக்கு வினை வந்துடும். நீங்க ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நல்ல, அது எப்படி உதாரணம் அடிக்கடி சொல்லுவோம்னா, பஸ்ல போகும்போது உங்களுக்கு தெரியும், அந்த தூங்கிக்கிட்டு வர்ற பசங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது, அதாவது சில பேர் சண்டை போடுறவன் திருடுறவன் நம்ம மேல இருக்கிறான்னு எதுனா ஊந்து சாகக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா யாராவது ஊந்து சேர்த்துட்டாங்கன்னா இறக்கப்படுவோம். நாம நினைக்கிறதும் அது நடக்கிறதும் ஒன்னா நடக்காது. நாம நினைக்கும் போது ஊந்து சாக மாட்டான், எப்பாவது ஊந்து சாரனை பார்த்து நாம அப்படி நினைக்க மாட்டோம். இதுதான மனுஷன் இயல்பு. ஏன்னா நாம அராஜகன் கிடையாது, நாமெல்லாம் நல்லவங்க தான் நினைப்போமே தவிர அதுவே நடந்துட்டா வருத்தப்படுவோம். அது ஒரே சமயத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்றது எப்ப நடக்கும்? அது ரொம்ப, அது தனி விஷயம். அது வந்து அதுதான் ஒண்ணு கெட்டவனும் பண்ணுவான், நல்லவனும் பண்ணுவான். கெட்டவனும் கொலை பண்ணுவான், நல்லவனும் பாட்டு பாடி, அதாவது நம்ம அருளாளர்கள் வரலாறு தான் படிச்சிருக்கிறோம், ரொம்ப துரோகியே பாட்டு பாடி மரணம் அடைய வச்சிருக்கிறாங்க. அது நீங்க நக்கீரர் வரலாறுலயும் இருக்குது, நம்ம திருஞான சம்பந்தர் வரலாறுலயும் இருக்குது. ஆனா இல்லைன்னா சொல்ல முடியாது, பாட்டு பாடி தானே மரணம் அடைய வைக்கிறாங்க. ஒன்றும் கழுவியாருனான்றது அப்புறம் நேரம் திருமுறை பாடினதுனால திருமுறையே பாடியே ஒருத்தனை கொல்லக்கூடாதுன்னு ஒரு நாகரிகமா என்ன பண்றாங்க, இப்போ நீங்க திருமுறை பாடியே கொண்டு இருக்க முடியும், ஏன் உயிரை எழுப்புறவங்க பாட்டை பாடி கொல்ல முடியாதா என்ன? ஆனா திருமுறைக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, நீயே போய் ஏறிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா நக்கீரர் பாட்டு பாடலாம் சுவாகா அப்படின்லாம் சாவடிச்சிருக்கார். நக்கீரர் வரலாறு படிச்சீங்கன்னாக்கா வடமொழி பெருசு தென்மொழி பெருசுன்னு வாதாடின காலத்துல அவனை பாட்டு பாடலாம் சாவடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பாமன் சாமி வரலாறு வரைக்கும் வருது. அதாவது வைணவன் ஒருத்தன் செத்து போறதெல்லாம் வருது. இதெல்லாம் திருமுறைக்கு அந்த வரலாறு மட்டும் இல்லை. அது வந்து தெளிவா திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா, பாட்டு பாடலாம் இவனை சாவடிக்கூடாது, பாட்டு பாடி அவனை தோக்க வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அவனை முடிவை தேடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு என்ன பண்ணல திருஞான சம்பந்தர்னா, தடுக்கல, நீ வந்து சாவ வேணான்னு தடுக்கல. ஏன்னா அவருக்கு அந்த உரிமை இல்லை. அங்க தடுக்க வேண்டியது யாரு? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் தான். ஏன்னா அவங்க தான் அந்த பிரச்சனையில அடி வாங்கினவங்க தான் போய் நீங்க போவேணான்னு தடுக்கணும். அவங்களும் இவங்களும் சும்மா இருக்கிறாங்க, அதனால அவங்க போய் கழுவேறானுங்க அப்படின்னு தான் சேர்க்கிறார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்றார், அந்த பிரச்சனையை அமைதி அடைய வைக்கிறார். ஏன்னா நீங்க அது ஒரு பெரிய குற்றம் செய்யறதுக்கு, அந்த குற்றத்துல இப்படிதான் முடிவு, சொல்யூஷன் நாம இப்படிதான் சிந்திக்கிறோம். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அன்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் இதுல ஒரு உதாரணம் இருக்குது. அப்ப அன்புனா என்ன? இப்ப திருஞான சம்பந்தருக்கு அன்பு அப்படி இருக்குதுப்பா, அவர் மேல அன்பு இல்லாம இல்லையே, அன்பினால் இன்பம் ஆர்வார் அப்படிங்கிறாரு சேர்க்கிறார். எல்லா நாயன்மாரையும் சொல்றாரு, அன்பினால் இன்பம் ஆர்வார். இதுவும் இவரும் ஏறக்குறைய அன்பால தான் சிவமாய் அமர்ந்திருந்தார்னா இன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இவரோட அர்த்தமும். அப்ப அன்புங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இந்த பதில் சொல்றதுங்கிறது வினைக்குள்ள வரும், அதான் விஷயம். இவ்வளவு நேரம் பேசுனதோட காரணம் என்ன அப்படின்னா, அன்புங்கிறதுக்கு நாம பதில் கண்டுபிடிக்கணும். அந்த பதில் கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி, அந்த விளக்கம் எல்லாம் எதுல இருக்குதுன்னா வினையில் இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். அன்பு என்பதை கண்டுபிடிப்பதற்குரிய ஒட்டுமொத்த விளக்கங்களும் விரிவான அனுபவங்களும் வினையில் இருக்கிறது. இவ்வளவுதான் முதல் செய்தி. இப்ப நீங்க அன்பை பத்தி நான் வந்து நேர டிக்ஷனரி மாதிரி அர்த்தம் சொல்றது வேற. அன்பும் சிவமும் இரண்டு இல்லை என்பதாக ஒரு பயிற்சிக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா, என்னோட வாழ்க்கை தான் அது அனுபவம் தான் அதை புரிய வைக்கணும். என் வாழ்க்கை அனுபவம் அதை புரிய வைக்குதுன்னா என் வாழ்க்கைக்கு பேரு வினைன்னு பேர். ஏன்னா நான் பிறப்பு எடுத்திருக்கிறது எது? வினை அடிப்படையா வச்சு. சரி, வினையில என்னென்னலாம் நமக்கு இருக்குது அப்படின்றப்பதான் நமக்கு என்ன படிச்சிருக்கிறாங்க, சிவஞான சித்தியார் இதுல எல்லாம் என்ன வருது, இந்த பிறப்பை பற்றி படிக்கும்போது பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு இப்படின்னு ஒரு 6 விஷயத்தை நம்ம இந்த பிறப்புக்கு சொல்லி, இந்த முன்பு செய்த கர்மம் இங்கு இவற்றிற்கு ஏது, தேறு நீ இனி செய், கர்மம் மேல் உடல் சேரும் என்றே அப்படின்னு ஒரு பாட்டை சிவஞான சித்தியார்ல எழுதி வச்சிருக்காரு. இப்ப இந்த 6ம் கருவுள் பட்டது அவ்விதி அனுபவத்தால். அவரும் அழகா என்ன பண்ணாரு, பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்கிற 6ம் கருவுள்ளேயே உனக்கு விதிக்கப்பட்டது. இது எப்படி வரும்னா அனுபவத்தால் ஏறிடும். எப்படி வரும் அப்படின்னா முன்பு செய்த வினையினால் வரும். இந்த பாட்டை உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நான் அந்த இதுக்காக சொல்லலை. இப்போ பேரு என்றால் பெறுவது,
இழவு என்றால் நம்மை விட்டு போவது, இன்பம் என்று சொன்னால் நீங்கள் அனுபவிக்கிற மகிழ்ச்சி. இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த இன்பம்ங்கிறது இந்த அன்பினால் இன்பம் மாறுதல் அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இப்ப நாம உலகத்தில் அடைகிற மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள், இந்த தனு கரணம் புவனம் போகம் படிச்சோம்ல, மாயையினுடைய கருவி, அந்த போகத்தை அனுபவிப்பதனால் வருகிற மகிழ்ச்சி தான் இன்பம். அப்புறம் பிணி, நோய், மூப்புனா எந்த வயசுல உனக்கு முதுமை, அதாவது இயலாமை வரும் அப்படிங்கிறது. சிலருக்கு 15 வயசுல இயலாமை வரலாம், சிலருக்கு பிறந்ததுல இருந்தே இயலாமை இருக்கலாம், சிலருக்கு 60 வயசுல வரலாம், சிலருக்கு 90 வயசுல வரலாம். இறப்பை நோக்கிய பயணம் தான் மூப்பு. அதுக்கப்புறம் சாக்காடுனா இறப்பு வருகிற காலம். பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. சாக்காடுனா சாகின்ற நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். சாங்காடு அப்படின்னா அந்த அந்த அதாவது அந்த இங்கு இக்காயிரும். இப்போ செத்து போகிற இடத்தை அடிப்படையாக கொண்டது. அது கூட இன்னும் குறிப்பா காடுனா எங்க சாவுங்கிற இடம் வரைக்கும் அதுல இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாம காடுனா இடம், சாங்காடு அப்படின்னா நீங்க இறக்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கணும். இன்னும் தெளிவா சொல்லப்போனா செத்து போகிற காலம் மட்டும் இல்லை, அந்த இடத்தோட சேர்ந்து அதுக்குள்ள ஒரு குறிப்பு இருக்குது. சரி, இப்போ இது வரைக்கும் நீங்க சில நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எந்த கிழமையில எந்த காலத்துல இறப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் தெளிவா சொல்லுவோம். அதை பத்தி மட்டுமே ஒரு ஜோதிட நூல் நான் பார்த்துருக்கிறேன் மறைமலடிகள் நூலகத்துல. ஆனா அதுக்கப்புறம் அந்த நூல் அங்க காணும். எப்ப எந்த காலத்துல மாரகம் வரும் அப்படிங்கிற, எப்படிப்பட்ட சூழ்நிலையில சாவான், யார் பால் ஊற்றி சாவான், எப்போ அந்த மாதிரி எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆள லக்னத்தையும் அந்த திசையும் வச்சு அது எங்க மறுபடியும் வந்து சந்திக்குதோ அதை வச்சுலாம் சொல்ற அளவுக்கு அதுல ஜோதிட சாஸ்திரத்துல தெளிவாலாம் இருக்கிறாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனா கணக்கிடலாம் அப்படிங்கிறதுல அதுக்குன்னே தனியா நூல் இருக்குது. இப்ப இந்த 6 விஷயங்களையும் உங்களுக்கு வந்து வினையின் முன்வினை சார்புல சொல்றாங்க. சரிதானே? ரைட். இது எல்லாம் அனுபவத்தால் வரும் அப்படிங்கிறது சிவஞான சித்தியார் பாட்டு. இதே சிவஞான சித்தியார் பாட்டுக்கு இன்னொரு ஒரு எதிர்பாட்டு. எதிர்பாட்டுனா நீங்க விஷப்பாட்டு படிக்கிறாங்கல்ல, நீங்க கேட்டிருப்பீங்க. எதிர்பாட்டுனா இப்ப நாம வினைப்பயன் அனுபவத்தை எப்படி இப்ப பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுன்னு ஒரு பேட்டர்ன் வந்திருக்குதுல்ல, இதை நாம எப்படி உடைக்கிறது, அல்லது இதுக்கு அடுத்த செட்டப்ல இது எப்படி மாத்துறது. இந்த பிறப்புல பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுன்னு ஒரு விஷயத்தை வந்து பெருமான் வந்து ஒரு ப்ரொஃபைல் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். இந்த ப்ரொஃபைல உடைக்கிறது அல்லது அடுத்த ப்ரொஃபைல் நமக்கு தயார் பண்ண போறோம் அல்ல அடுத்த பிறப்புக்கு, அதுக்கு ஒரு மாடலேஷன் கொடுக்கணும். நீங்க தான் கொடுக்கணும் அது. இப்ப நீங்க அடுத்த பிறப்புக்கு, இப்ப இந்த பிறப்புல பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுங்கிறது மோல்டு பண்ணியாச்சு. மோல்டுனா தயார் பண்ணியாச்சு. தயார் பண்ணிட்ட பிறகு நீங்க சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், இறப்பை வெல்ல முடியுமான்னா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் இறப்புங்கிறத துல்லியமா நான் டேட்டா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒண்ணு அந்த டேட்டு வந்துட்டா கூட இறப்பு வரைக்கும் ஆன்மாவை இறைவன் முடிவு பண்றான்னா அதோட கான்செப்ட்ல எங்க நிக்கிறான்னு பார்த்தா கொஞ்சம் ஒண்ணு வேகமா கான்செப்டை கத்து கொடுக்கணும், இல்ல டைமை கொஞ்சம் தள்ளி போடணும். பெருமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கண்டம் வரும். ஒண்ணு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நிறைய கண்டம் இருக்கும். கண்டம்னாக்கா இந்த வயசுல இது தப்பிட்டாருன்னா இது வரைக்கும் இருப்பாருன்றாங்கல்ல, அந்த மாதிரி சில பிறப்பை கவனிச்சிங்கன்னா அதுல அந்த உண்மை தெரியும். என்னன்னா இவனுக்கு வந்து ஒரு போர்ட்போலியோ பெருமான் அதை கொடுக்கும்போது அது பயன்படுத்திக்கிச்சின்னு சொன்னா அடுத்த கண்டத்துக்கு அதை தள்ளி விட்டுறான். இல்லைன்னா அந்த கண்டத்திலேயே ஒரு கத்திரிக்கோலை வச்சு முச்சிடுறான். அப்படிங்கிறது நீங்க அந்த ஆன்மாவையும் யாரோ அதுக்கான ஆளை கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் மூலமா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கண்டம் மாதிரி கண்டம் தள்ளி விட்டு பெருமான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் ஒண்ணு. அதுக்கு அடுத்ததுதான் அடுத்த பிறப்ப பெருமான் உங்களுக்கு முடிவு பண்ணல. நீங்க யார் வயிற்றுல பிறக்கணும், அப்புறம் நீங்க எப்படிலாம் வாழணுங்கிறத முடிவு பண்றான்ல, அதுக்கு இந்த பிறப்புல இந்த செட்டிங்ஸுக்குள்ள நீங்க நுழையணும். ஒண்ணு மியூசிக்கை மாத்திக்கலாம், இல்ல வந்து அலாரத்தை மாத்திக்கலாம், அல்லது வந்து உங்களுக்குள்ள அந்த ப்ரொஃபைலுக்குள்ள என்னத்தை பண்ணிக்கலாம், நீங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கலாம், பர்சனலைஸ்டுன்னு ஒண்ணு போடுறான்ல, அந்த மாதிரி நீங்க போட்டு அதை ஏதாவது உங்களுக்குன்னு ஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அதை பெருமான் ஏத்துக்கிறானா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனா பெருமான் அந்த செட்டிங்ஸ்குள்ள வருவான். இப்ப சில பேர் வந்து
எனக்கு இன்னார் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அதை கொடுத்துட்டு இவன் இப்ப நீங்க சிலர் பார்க்கலாம், சில செவ்வாய் தோஷத்துல ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒரு தோஷம் அதுக்கு பேர் சொல்ல வேணாம், ஒரு தோஷத்துல இன்னாரு கல்யாணம் பண்ணா இறந்துருவான் அப்படிங்கிறாங்க. சரி தேடி பிடிச்சி இந்த பிறப்புல சனி வலுவாகிறான், இவன் இறக்க மாட்டான் தெரிஞ்சு ஒரு தாயத்தை பிடிச்சாந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு நோயை கொடுத்து இவன் அனுபவிக்க முடியாது பண்ணிடுவாங்க, அல்லது இவனை ஏதாவது ஒரு நொண்டிய முடமா ஆக்கி வச்சு உயிர் போகாமலும் உயிர் இருந்துக்கிட்டு உயிர் போன மாதிரி வாழ வச்சுப்பான். உங்களுக்கு புரியுதா அது மெத்தடு? அப்ப இதுதான் பெருமான் நாம எங்க போனாலும் அதுக்குள்ள வந்து நிக்கிற முறை. அந்த முறையெல்லாம் நீங்க ஜோதிடர் நல்ல ஜோதிடரை கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் வேலை செய்யறதுலாம் நல்லா தெரியும், எப்படி காப்பாத்திட்டு இருக்கான், எப்படி அதுக்குள்ள இருக்கிற உண்மையை தப்பாக விடாம பாத்துக்கிறான் அப்படிங்கிறதுலாம் தெரியும். அப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம அனுபவம் வருது இல்லை, இந்த அனுபவத்துக்குள்ள நாம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ட்டு என்ன அப்படின்னா, இயம நியமங்கள் புண்ணிய கர்மம் இதெல்லாம் எப்படி உங்களால வெளியில வருது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பாட்டு சிவஞான சித்தியார்ல. ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தலாதி இழுக்கில அறங்கள் ஆனால் இறங்குவான் பணி அறங்கள். இவ்வளவு இதையெல்லாம் என்ன சொல்றாருன்னா, நல்லா பாருங்க, பணி அறங்கள்னு இவர் தலைப்பு கொடுக்குறாரு. நேற்று பார்த்தோமே பணி அறுத்தல்னு பார்த்தோம். இவங்க எவ்வளவு அழகா அந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தெல்லாம் எடுத்துட்டு இந்த வார்த்தையை போடுறார். இவர் தான் சரியை கிரியை யோக ஞானம் சொன்னவரே யாரு? நம்ம சித்தியார். இவர் போட்ட போடல தான் அது மாட்டிக்கிச்சு தத்துவமே. இந்த சரியை கிரியை யோக ஞானத்துக்குள்ள மாட்டினது ஆகமத்திலிருந்து எடுத்து நம்ம சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரியார் சொருகுன பிறகுதான் சரியை கிரியை யோக ஞானத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. ஆனா இவரே ஒரு விஷயம் போடுறாரு. என்ன போடுறாரு? பணி அறங்கள். இந்த பணிங்கிறதுக்கு உள்ளதான் நீங்க தொண்டு அது என்ன பேர் வச்சாலும் அடுத்த கட்டத்துக்கு வைக்கணும். அதை இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு இதெல்லாம் அதுலயே சீலம் அப்படிலாம் போடுறாருல. சீலமும் ஒழுக்கம்தான், ஒழுக்கமும் ஒழுக்கம்தான். ஆனா ஒழுக்கத்துக்கும் சீலத்துக்கும் என்ன வேறுபாடு, அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறதும் எப்படி தெரியும்? இப்ப இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன்ல, ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம். ஆச்சாரம் அப்படின்னா என்ன, உபச்சாரம்னா என்ன? அதாவது நீங்க உபச்சாரம்னா உபசரிக்கிறது, அடுத்தவனோட கொள்ற உறவு. ஆச்சாரம்னா நீங்க ஒழுகிற முறை. இப்ப நான் இருக்கிற முறைப்படி இருக்கிறதுக்கும் இன்னொருத்தன் வரும்போது நான் இருக்கிற முறைப்படியே இருக்கணுமாங்கிறதுக்கும் மோதல் வந்தா என்ன பண்ணுவீங்க? உபச்சாரம் பெருசா ஆச்சாரம் பெருசான்றப்ப என்ன பண்ணுவோம்? இதுதான் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுல வருது. அவர் எப்படின்னு கேட்டா ஆச்சாரமா இருக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். ஆனா முத்தநாதன் வரும்போது உபச்சாரத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வருது? இது ரெண்டும் மோதும் போது கடவுள் யாருன்னு தெரியுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாம ஒரு குணத்துக்கு உள்ள போகணும். முதல்ல ஒழுக்கம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, மறுபடியும் பிரச்சனை வந்துச்சா? ஒழுக்கம்னா ஒரு நல்ல செயல்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு நான் மூசா அதை சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு தான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஒழுக்கம்னா ஒரு நல்ல செயல். சரி, சீலம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உள்ள ஒரு என்ன இருக்கணும்? சீலத்துக்குள்ள நல்ல செயலுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கணும். அது இருந்தா சீலம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஒழுக்கங்கிறத விட கொஞ்சம் அதுக்குள்ள அன்பை குழைச்சிங்கன்னா அது சீலம் வந்துடும். இப்ப இந்த மாதிரி இப்ப நான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து என்ன எழுதல, ஒரு அகராதி எழுதல. இது எல்லாமே இன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு அகராதி சொல்லலாம். ஆனா என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க அப்படியே வந்து ஸ்டாண்ட் பை, அதாவது அப்படியே நிலைநிறுத்த முடியாது. அதுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. இப்போ இதுல இன்னும் சில பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம் போடுறோம்ல, இந்த அன்பு திருமூலர் சொல்ற அன்பு கிடையாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு இல்ல, இந்த ஒரு அதாவது இழுக்கில அறங்கள்னு இதெல்லாம் லிஸ்ட் கொடுக்கும்போது இந்த திருமூலர் சொல்ற அன்பு அது கிடையாது. நீங்க ஒழுக்கத்துக்கு பயன்படுத்துற ஒரு என்ன சொல்றது, சார்பு குணம் அப்படின்னு வச்சுக்கணும். சார்பு குணம் அப்படின்னு தான் வச்சுக்கணுமே தவிர அது என்ன கிடையாது, உண்மை குணம் கிடையாது. மூலமா நீங்க அதை பார்க்க கூடாது. இதெல்லாம் என்ன, இப்ப இப்படி வச்சுங்களேன், பொருள் அப்படின்னா உடைமை அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பொருளும் உடைமை தான். என்ன பொருள்? புஸ்தகமும் உடைமை தான், பேனாவும் உடைமை தான், அப்புறம் என்ன சட்டையும் உடைமை தான், வீடும் உடைமை தான், எல்லாம் உடைமை தான். உடம்பு என்னன்னு சொல்லுவோன்னு கேட்டா தற்கிழமைன்னு இலக்கணத்துல எழுதுவாங்க. உங்களோடது அப்படின்னு எழுதுவாங்க, நம்மோடது கிடையாது. உடம்பும் உயிர் வேற, உடம்பு வேற. உடம்பும் ஒரு காலத்துல நம்ம விட்டு போயிடும், அதனால அதுவும் உண்மையானது கிடையாது. ஆனா உடம்ப எது வரைக்கும் நாம உண்மையானதுன்னு சொல்றோம், இந்த வாழ்க்கைங்கிறதுல உயிரோட சேர்ந்தது உடம்பு. அந்த மாதிரி இங்க ஒழுக்கம், அன்பு, இந்த இடத்துல சொன்ன அன்பு எதுன்னு கேட்டா உயிரோட சேர்ந்ததை பத்தி பேசல. இப்போங்க அவரு உடம்புங்கிறது உயிரோட சேர்ந்து ஒண்ணு மாதிரியே தெரியுது இல்ல, அந்த மாதிரி உலக பொருள்கள்ல நீங்க அனுபவிக்கிற இந்த உடம்பு மாதிரியான ஒரு சார்பு விஷயத்தை இங்க அன்புன்னு சொல்றார். அதனால இந்த திருமூலர் சொல்ற அன்பு இது கிடையாது அப்படி நீங்க முதல்ல ஞாபகம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை. ஆனா திருக்குறள்ல சொல்ற அன்புங்கிறது திருமூலர் சொல்ற அன்பு தான். அதனாலதான் திருமூலர் அன்புடைமை இதை பத்தி அறங்கள்லாம் பேசினதுக்கு பேஸ் யாருன்னா திருவள்ளுவர் தான். என்ன கேட்டா திருவள்ளுவரை படிச்சுட்டு தான் திருமந்திரத்தவே அவர் சொல்ல ஆரம்பிச்சார் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த திருமந்திரம் தொடங்கின முறையே அப்படிதான் இருக்கும். திருமந்திரத்துல தொடங்கினது அறத்தை தொடங்கி தானே பாடுறார். முதல்ல அறம் தொடங்கி அதுக்கப்புறம் அன்பு தொடங்கி இந்த முறை பார்த்தீங்கன்னா திருமந்திரத்துல முதல்லயே இந்த பாயிரம் இதெல்லாம் போன பிறகு அந்த அந்த அக்னிகாரியம், அந்தனர் ஒழுக்கம், அரசாட்சி முறை இதெல்லாம் புள்ளியார் சொல்லி மாதிரி இந்த அறம் செய்யறது, செய்யாதவன், அன்பு செய்யறவன், அன்புடைமை, இளமை, உயிர், இந்த மாதிரி விஷயங்களை தான் முதல்ல சமூகத்துக்கு வழங்குறார். முதல் தந்திரத்திலே அதை பண்றார். இப்ப என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் சொல்ற பொதுமையிலிருந்து கொஞ்சம் சிறப்பா சமய சார்புல சொல்ல வர்றவர் அதே திருக்குறளை எடுத்துக்கிட்டு தான் அந்த அடிப்படையில தான் இங்க பேசுறார். அவர் பேசின முறை இல்லாம நேரா இவர் சமய சார்பு வந்ததுதான் இவர்கிட்ட ஒரு தனித்தன்மையை தவிர தொடக்கம் என்பது திருக்குறளுடைய அடிப்படை அதுல இருக்கு. அதுலயும் திருக்குறள் சொன்ன அன்புங்கிறத இவர் மாத்தல, அது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா சிவஞான சித்தியார்ல சொல்ற இந்த அன்பு, ஆச்சாரம் முதலியவைகள் எல்லாம் உங்களுடைய பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காட்டுக்கு உரிய செயல்பாடுகள். இதுதான் எது, இந்த பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காட்டை நிர்ணயிக்கிற அல்லது அதை மாற்றுகிற, இன்னொரு பிறவிக்கு எதை பெற வேண்டும் என்று முடிவு செய்கின்ற செயல்பாடுகள். எது? ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், இவையெல்லாம் இந்த பிறப்பினுடைய பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காட்டை மாற்றுபவை. எப்படி மாற்றம்? அடுத்த பிறவியினுடைய பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காட்டை மாற்றுபவை. இந்த ரெண்டுமே நடக்கும். இப்ப இந்த பிறவியில பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நோயையும் கொடுத்துட்டு அந்த நோயிலிருந்து எளிமையா உங்களை காப்பாற்றி அந்த நோயினால வர்ற பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டுடுவான். அப்படி அது மாதிரி ஒரு அனுபவம் அது மாதிரி வந்திருந்தா இந்த பிறப்பிலேயே பிணியை மாற்றிருக்கிறான்னு அர்த்தம். வினைப்படி இந்த பிணி போய் அடுத்த பிணி வரும் அப்படின்னு இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பிணியோட வருத்தம் இருக்குது இல்ல, இப்ப ஒரு சிலருக்கு நோய் வந்தா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த எல்லா வேலையும் கெட்டு போயிடும்.
அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி அதில் ஒரு நோய் வருதுன்னா ஒரு ஒரு இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்களேன். ஒரு நோய் வருது, ஒருத்தர் இருக்கிறார். முதல்ல நோயில் அவருக்கு நோயால் ஒரு தாக்கம் வரும். அதுக்கப்புறம் நோயால் இன்னொன்று வரும். இந்த கூட இருக்கிறவங்க, போனவங்க, வந்தவங்க, இவங்களை பற்றிய ஞானமும் வரும். இந்த நோயால் இவங்க போனவங்க, வந்தவங்க, இவங்க யார், எப்படிப்பட்டவங்க, நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஞானம். அதுக்கப்புறம் நோயை வச்சு அவங்க திட்டுறாங்க பாரு. எதை திட்டுவாங்க? இது என்ன இப்படி பண்ணிச்சு, இது எதனால் இது வந்ததுன்னு ஒன்று திட்டுறாங்க பாரு. அதில் இன்னொன்னத்தை உணர வைக்கிறது. ஒன்று அவங்கள உணர வைக்கிறது, அவங்க சொல்கிற சொல்ல வச்சு நாம் பண்ண விஷயத்தை அதை வச்சு புரிஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் நோயால் ஒன்றை புரிஞ்சிக்கிறது. இந்த மாதிரி 2-3 விஷயம் அதில் சேரும். இப்போ இந்த 2-3 விஷயத்துக்குள்ள உங்களை பெருமான் உங்கள் நல்ல செயல் போன நோய் வந்து இந்த பிறப்பில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நோய் வந்துருச்சு. இப்போ ஆனால் இந்த நோய் வந்துருச்சப்பா, இந்த நோயை வந்து இந்த பிறப்பில் நான் செஞ்ச தப்பால் வரல அப்படின்னு தெளிவாக சொல்லணும். இந்த பிறப்பால் செஞ்ச தப்பில் வந்துதா, அல்லது இந்த பிறப்பில் எந்த பிரச்சனையும் அந்த நோய் வர்ற மாதிரி நான் செய்யலை, ஆனால் நோய் வந்துச்சு. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? 2 விதமான நோய் வரும். ஒன்று, இந்த பிறப்பில் உங்களை அந்த நோய் வர்ற மாதிரி ஒரு தப்பை செய்ய வச்சு நோயை வர வைக்கிறது. இன்னொன்று, நோய் திடீர்னு வர்றது. எப்படி இருந்தாலும் இந்த பிறப்புல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நோயை வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரி உறுப்பை செயலிழக்க வைக்கணுமோ அல்லது உறுப்பை கெடுக்கணுமோ அந்த உறுப்பை கெடுத்து தான் அந்த நோயை வர வைக்கிறான். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நோய் வந்த பிறகு நமக்கு தெளிவாக ஒரு ஞானம் வரணும். என்னன்னா, நான் இந்த பிறப்பில் இந்த மாதிரி பாவம் பண்ணலை அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணலை அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டான்னா அது போன பிறப்புனால வந்ததுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எல்லாமே போன பிறப்புனால வர்றது தான். 2 விதமாக கொடுப்பான், ஒன்றும் விஷயம் வித்தியாசம் இல்லை. போன பிறப்புனால வந்தது எப்படி கொடுக்குறான்னா, அந்த நோயை மட்டும் கொடுத்து ஒரு ஞானம் கொடுக்கறதுக்கு போன பிறப்புத அனுபவிக்கிற தகுதியுடைய ஆன்மாவுக்கு அப்படி பண்ணுவான். ஒரு சில ஆன்மா இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஆன்மா ஏதோ ஒரு ஞானத்துக்கு ஒரு நோய் வந்து போகணும். அது அந்த ஞானத்தை அதுலேயே அது கடந்து உழலக்கூடாது. ஆனால் ஒரு நோயை கொடுத்து அதுக்கு ஒரு ஞானம் கொடுக்கணும். அந்த ஆன்மாவுக்கு என்ன பண்ணுவான்னா, அதை கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்த உடனே மாற்றுவான். இந்த பிறப்பிலேயே நான் நோய் வர்ற மாதிரி பண்ணன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாரு, அவனுக்கு எப்படின்னா போன திடீர்னு ஞானமாக கொடுக்க முடியாது. அவனை அதை செய்ய வச்சு அதுலேயே கடக்க வச்சு அதுலேயே அந்த பிறப்பை நீட்டிச்சு அதை வச்சியே அந்த ஆன்மாவை முழுசா அமைச்சிருவான். இந்த வேறுபாடு நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சில பேரை வந்து அதில் செய்ய வச்சு அதுலேயே அந்த பிறப்பை நீட்டிச்சு அதுலேயே அது உண்மையை உணர்தான் பார்க்குற வரைக்கும் அதை தள்ளிட்டு இருப்பான். ஒன்று, அது கடவுளை அடையிறதுனால காப்பாற்றுறதுன்னு நீங்கள் பதில் சொல்லலாம். ஆனால் உண்மையில் அது கிடையாது. என்னன்னு கேட்டால், அது கடவுளை அடைஞ்சதுனால பெருமான் அது உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் எதுக்காக பிடிச்சிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எப்பா நீ என்ன தான் தெரிஞ்சுக்கினே தவிர இந்த பிறப்பில் பண்ண தப்புல நீ என்னத்தை அந்த தப்புல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன கருத்தை செஞ்ச அல்லது என்ன நல்லதை செஞ்ச அதை இன்னும் நீ தெரிஞ்சுக்கலையேன்னு அதுக்காக உயிரை கையில் பிடிச்சின்னு இருப்பான். யாரு? பெருமான். நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? இதெல்லாம் வந்து ஆளுங்களை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் சுற்றி இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு நோய் இருக்கு சார், அவர் கடவுள்கிட்ட வந்துட்டார், அவரை இறக்காம பெருமான் காப்பாத்துறான். இதெல்லாம் நடக்கிறது தான், நான் எதுவும் நடக்காது இல்லை. இந்த காப்பாத்துனது எது காப்பாத்துறான்னா கடவுள்கிட்ட வந்துட்டதுனால காப்பாத்துறது இல்லை. அது கடவுள்கிட்ட வந்ததுனால கடவுள் அதை பிடிச்சி வச்சு காப்பாத்துறான். எதுக்காக காப்பாத்துறான்னா அவனுக்காக காப்பாத்தல, என்கிட்ட வந்துட்டியா அதனால காப்பாத்தல. வந்த நீ இதுவரைக்கும் உனக்கு என்னத்தை தெரிய வைக்கணும்னு நினைச்சேனோ அல்லது நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிறப்பு உனக்கு தரப்பட்டது. அது கூட அவனா இல்லை, நீ என்னத்தை தெரிஞ்சிக்காம போனையோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை வச்சே உனக்கு தந்த. அப்படி புரிஞ்சுக்கணும். அதை தந்து நோயம் கொடுத்தேன், நானா கொடுக்கல அப்படிங்கிறது அப்புறம் நாம சொல்லவே மாட்டோம். இப்ப சொல்ல மாட்டோம். அது மாணிக்க வாசகர் மாதிரி விடுதலை பெறும்போது தான் சொல்லுவோம். எப்போ
மாணிக்க வாசகர் விடுதலை பெறும்போது சொன்னார்ல, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இதுக்கு நான் தான் உரிமைன்னு சொல்லுவார். அதான் நம்ம இப்ப சொல்ல மாட்டோம். இப்ப இது இன்ன தப்புக்காக நான் கொடுத்தேன்னு நீ சொல்ற இல்ல, யாரு இறைவன் கொடுத்தான்னு சொல்றல்ல, சரி சொல்லிட்டு தொலைஞ்சு போ. ஆனா என்ன சொல்லணும்னு கேட்டா, இந்த தப்புனால இன்ன அறிவு அப்படிங்கறது நீ பெற்றாயா, அது வரைக்கும் வச்சிருப்பான் கையில். அதுக்குதான் இப்படி நினைச்சு பாருங்களேன். இப்ப பெருமான் இந்த நோயை கொடுத்தான், இந்த நோய் எதனால வந்தது, ஒன்று நான் செஞ்ச செயலால வந்ததுன்னு காரணம் தெரிஞ்சிடும். ஆனா காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. இது எந்த ஒழுக்கத்தை மீறினது, அந்த ஒழுக்கத்துக்கு நல்லதாய் வர வேண்டிய விஷயம் என்ன, அதை நீ அழுத்தினியா அப்படின்ற வரைக்கும் வச்சிருப்பான். இப்ப நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த தப்பை தாண்டி இதை ஒழுக்கமா பயிற்சி பண்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அதை வாங்கிறது. இப்ப இப்படி வச்சுங்களேன், இப்போ நீங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் இது எனக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டா கடவுள் காப்பாற்றுவாருங்கிறத நீங்க நம்புவீங்க. ஆனா இதுவே கடவுளை பத்தி அதிகம் பயிற்சி இல்லாம இருக்கிறாரு ஒருத்தர்னு வச்சுங்களேன். அவர் நார்மலா ஏதோ நல்லா வேலை செஞ்சாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் கடவுளை பத்தி அதிகமா உள்ள வரல அவர் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் ஏதோ சம்பாதிச்சாங்க, வீடு அந்த காலத்துல வாங்கினாங்க, வாடகை விட்டாங்க, சம்பாதிச்சாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லாத மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல. இவங்களுக்குலாம் கடவுள் பத்தி ரொம்ப ஞானம்லாம் இருக்காது. கடவுளை சாமி கும்பிடுவாங்க, நல்லா கையெழுத்து கும்பிடுவாங்க, கீழே வந்து கும்பிடுவாங்க, குனிஞ்சு கும்பிடுவாங்க, வளைஞ்சு கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கடவுளுக்குள்ள வரலாம் மாட்டாங்க அவங்க. நீ ஒன்றும் அது ஒன்றும் பார்க்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு நிதானமா பிரச்சனை இல்லாம காசு பணத்தோட இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்குள்ள எல்லாம் அதிகமா ரொம்பலாம் வந்திருக்க முடியாது. வேணா தெரிஞ்சுக்க வரலாம், அது கூட கொஞ்சம் ரேரு. அது கூட கொஞ்சம் நீங்க அப்படியே ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கலாம் இல்லை. ஏன்னா அதுதான் 1000 புஸ்தகம் இருக்குது, அந்த மாதிரி அதுவும் அவங்களும் ஒரு புஸ்தகமா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுகிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் கடவுள் தான் காப்பாத்தினாரு இப்படிதான் நான் போய் அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இது ஒரு சமாதானத்துக்கு வேணா ஏத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்க அதிகமா இதை பத்தி வருத்தப்பட்டு இதுக்குள்ள போய் நொந்து நூலாகாம ஏதோ நீங்க ஆறுதல் அடைகிறீங்கல்ல, இது நல்லதா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, உண்மையிலேயே கடவுள் விஷயமா நீங்க சொன்னது அவரு அதுக்குள்ள வரமாட்டார். அதுதான் உண்மை. அந்த மாதிரி நீங்க பிறப்ப அப்படியே கடவுள்ங்கிற மாதிரி சும்மா பேருக்கு சொல்றோமா, அதுக்கு உள்ள போறோமாங்கிற வரைக்கும் கடவுள் வெயிட் பண்றான். இதுதான் விஷயம். அது இந்த பேரு இன்பம் இழவு இதை கொடுக்கும் போது இதுக்குள்ள நீ முதல்ல நம்ம வினைன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் கடவுளை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், இதெல்லாம் ப்ராசஸ் நிறைய இருக்கு. ஏதோ நாம தமிழ்நாட்டில் பிறந்துட்டதுனால நமக்கு அதிகமா தெரியும். நாம பிறக்கல, உங்களுக்கு அதிகமா தெரிய வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பிறக்க வைக்கிறான். இதுதான் அருள் உலகத்தோட திட்டம். அருள் உலகம்னு ஒன்று நம்பினீங்க அப்படின்னு சொன்னா, அது நம்பாம இங்க வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை தெரியாம வந்து உட்காந்துட்டா கூட நம்பணும். என்ன இது கிறிஸ்டியானிட்டி பண்ற மாதிரி தேவ சபை கூட்டம் கிடையாது. இது அவங்க கட்டாயமா சொல்லி நம்ப வைக்கிறது இல்லை. இது நீங்களா நம்ப வைக்கிறது. இப்ப நான் பிரீச்சர் மாதிரி இப்ப அங்க போய் பண்ணா அப்படியே மேல இருந்து கீழே இறக்கிடுவேன், அது இல்லை. இதுவும் அதுதான், ஆனா அது மாதிரி இல்லை. இது தேவர் அணையர் கயவர் சொல்றாருல, திருடனும் ஒரு மாதிரி சாமி கும்பிடுவான், நல்லவனும் ஒரு மாதிரி சாமி கும்பிடுவான். திருடனுக்கு என்ன வேலையோ அது வேற, நல்லவனுக்கு என்ன வேலையோ அது வேறதான். அந்த மாதிரி நீங்க இப்போ என்னத்தை பண்றீங்க, அருள் உலக திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே அதாவது எந்த ஆன்மாவிற்கு கடவுளை பற்றிய தேடலில் தெளிவு கிடைக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறானோ அந்த மாதிரி கூட்டத்தை தென்னிந்தியாவில் பிறக்க வச்சிருக்கிறான். இதுதான் திட்டம். நான் தென்னிந்தியான்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அகத்தியரே இமயமல்ல இங்கே தான் அனுப்பி விட்டான். அதனால ஏரியா ரேடியஸ் இங்கே தான் இந்த கூட்டத்தில் பிறக்க வச்சது என்னமோ இந்த ரேடியஸ்ல பிறக்க வச்சுட்டான். ஆனா பிறந்த பிறகும் அது திருந்தாதல தான் அங்கங்க தூக்கி அனுப்புறான். இந்த திருந்தாததை எங்கெங்க திருப்பி விடணுமோ அங்கங்க திருப்பி விட்டுட்டு இருக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒன்று சிலதை ரோட்ல திருப்பி விடுவான், சிலதை மருந்தீஸ்வரர் கோயில் திருப்பி விடுவான். இதுதான் ஒரு வித்தியாசம். அல்லது அமெரிக்காவுக்கு திருப்பி விடுவான், இல்லை ஆப்பிரிக்காவுக்கு திருப்பி எதை வேணான்னு நினைச்சிங்க. ரோட்ல திருப்பி விட்டாலும் சரி, அல்லது திண்டிவனத்தில் திருப்பி விட்டாலும் சரி, திருப்பரங்குன்றத்தில் திருப்பி விட்டாலும் சரி, எங்க திருப்பி விட்டாலும் சரி, இதுக்குள்ள டியூன் பண்ற வேலையை தான் வேலைக்காக தான் இங்க வச்சிருக்கிறான். எது அருள் உலக திட்டப்படி. இதை நான் சொல்றது மட்டும் இல்லை, நம்ம யாரு நம்ம குரு தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொன்னார்ல, அவரும் அதான் சொன்னாரு.
கடைசியாக வந்த பாம்பன் சாமியும் அவர் என்ன சொல்லிட்டார், சிதம்பரம் சார்ந்து அந்த ரேடியஸில் தென்னிந்தியா சார்ந்து நீங்கள் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய அனுபவத்துக்கு பேச்சே கிடையாது அப்படின்னு எழுதிட்டார். அவர் ஒரு பாட்டில் தெளிவாக இருக்கிறார். சிதம்பரம் சார்ந்து அந்த ரேடியஸில் நம்ம பூமத்திய ரேகை சார்ந்து நடராஜ பெருமான்ங்கிற அனுபவம் அந்த இடத்த சார்ந்து இந்த ரேடியஸில் பிறக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய அனுபவம் பற்றிய ஞானமே அனுபவமே கிடையாது, எழுதி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். இன்னும் கூடுதலாக இதை நாம் இன்னும் வேறு மாதிரி எப்படி சிந்திக்கலான்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எந்த மொழியிலையும் அதாவது கடவுள் பற்றிய அனுபவத்தில் பிக்கு புடுங்கல் இல்லாமல் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு வேற வேற மாதிரியான வடிவத்தில் சாஸ்திரங்களும் அதாவது அனுபவ நூல்களும் அனுபூதி நூல்களும் மலிந்து கிடக்கிறது தமிழில் மட்டும்தான். ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு இணையாக உலகத்தில் எந்த மொழியிலையும் அனுபவத்தை பாடி யாரும் எங்கேயும் இவ்வளோ சேகரம் வச்ச மாதிரி இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, நாம் ஒருத்தரோட ஒருத்தர் பொய் சொல்லின்னு இல்லை, ஒன்றுத்தில் புரிஞ்சிக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு வருதா? எப்பா திருஞான சம்பந்தத்தில் புரிஞ்சிக்க தெரியலையா, அப்புறம் திருமூலர் படி, திருமூலரில் புரிஞ்சிக்க முடியலையா, அப்புறம் ஔவையாரப்படி, ஔவையாரை புரிஞ்சிக்க முடியலையா, சிவவாக்கியர் படி, சிவவாக்கியர் பிடிக்க முடியலையா, வள்ளலாரப்படி, வள்ளலாரை புரிஞ்சிக்க முடியலையா, மறுபடியும் திருக்குறளை படி. உன்னால் எது புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு பல நூல்கள், அவ்வளோதானே தவிர இதில் மட்டம் குறைவு அதெல்லாம் கிடையாது. வேதத்தை புரிஞ்சிக்கிறது தப்பானதுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா, வேதத்தை புரிஞ்சிக்கணவங்க தப்பாக புரிஞ்சிக்கினதுனால தான் திருஞான சம்பந்தர் கொடி பிடிச்சி வந்தார். நல்ல வேளை திருஞான சம்பந்தரை ஏன் அந்தனர் குலத்தில் பெருமான் பிறக்க வச்சான்னா, வேற யாராவது அந்த கொடியை பிடிச்சான்னா அது சரி வராது. அதனால் கவுண்டின்ய கோத்திரத்து திருஞான சம்பந்தரை பிறக்க வச்சதுக்கு காரணமே வேதத்தில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கடான்னு சொல்கிற ஒரே தைரியம் அந்த இடத்த வச்சு தான் நாம் அடிக்க முடியும் அப்படின்னு பெருமான் தெளிவாக அவரை திருஞான சம்பந்தரை அவர்னால தான் அவர் கவுனியன் நம்ப சம்பந்தன். ஆனால் தமிழுங்கிற தமிழ் மொழியில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரேடியஸில் தான் இதில் தான் நாங்கள் அனுபவிக்கணும். இதில் தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க யார், இந்த பூமிக்கு முதல்ல ஒரு அம்மா வந்துட்டாங்களே காரைக்காலம்மையார். அப்புறம் அவங்கள வச்சு தானே இவங்கெல்லாம் அவங்க சொல்லிட்ட பிறகு வேறு மொழியில் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கைலாயம் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க அவங்க தான். ஏன்னா தமிழ் மொழியில் இருந்த விஷயத்தை தான் வடமொழியில் எழுதுகிறாங்க. அப்புறம் மறுபடியும் தாய்மொழியிலே அதாவது எல்லாத்துக்கும் மூல மொழியிலேயே பேசும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அழகாக பேசுகிறார். அவர் அனுபவிச்சதும் நாம் என்னமோ நினச்சிக்கிறோம், என்ன நினச்சிக்கிறோம், இது என்னமோ தமிழில் தனியாக சொன்னார், அது ஒன்றும் இல்லை. அவர் மறைஞான சம்பந்தன் தான் வேதத்தில் எதை தெளிவாக சொன்னதை தப்பாக புரிஞ்சிக்கினாங்களோ அந்த தப்பை புரிஞ்சிக்க விடாமல் அதை தெளிவாக அனுபவிங்கப்பா அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு தான் அவரும் சொன்னார். நீங்கள் சண்டை போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சண்டை போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அனுபவிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ அனுபவத்தில் தான் இவ்வளவு பிரச்சனையும். அதுதான் எதில் என்ன பிரச்சனை, அந்த அன்பு சிவம். இப்போ திருமூலருக்கு அந்த பிரச்சனை வந்து தானே சார் வடநாட்டிலேருந்து இங்கே அன்பே சிவமாவதுன்னு தெளிவாக அறிவிக்கிறாருன்னு சொன்னால், அவர் நீங்கள் இந்த அனுபவத்தில் வாழ்க்கையில் அறம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் பிடிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறார். அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க சார், நாங்களும் இப்போ மிரண்டு போய் தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ விஷயத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நினச்சா போதும். தெளிவாக சொல்லணுங்கிறது பிரச்சனை இல்லை, எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நாம் இருக்கிறோங்கிறது தான் இப்போ வாழ்க்கை. தெளிவாக சொல்லணுங்கிறது தான் முடியும் நம்மளால். அதை சுருக்கி வச்சு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இப்போ திருமூலர் அன்பே சிவமாவன்னு சொல்லிட்டு சுருக்கி வச்சு சொல்லிட்டார். ஆனால் சுருக்கி வச்சதில் என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. அன்பே சிவமாவதுன்னு தெரியுது, ஆனால் என்ன தெரியுது? அன்பே சிவமாவன் தான் தெரியுது. சரி, அன்பு தெரியுமா சிவன் தெரியுமான்னு கேட்குறப்ப தான் இந்த வாழ்க்கை பிரச்சனையை நான் சொன்னேன். இந்த வாழ்க்கை பிரச்சனையை பற்றி பேசும்போது சிவஞான சித்தியார் சொல்கிறது அந்த வினையை இப்படி அனுபவிக்கிறேன்னு பேரு பெறுவது இழவுலாம் சொல்லிடுறாரு. இந்த இழவு இதிலெல்லாம் வெற்றி பெறணும்னு சொன்னால் நீங்கள் ஒழுக்கம் அன்பு அருளில் இருங்கப்பா அப்படிங்கிறார். சரி, ஒழுக்கம் அன்பு அருளில் இருங்கன்னா அதுவும் நமக்கு என்னவா தெரியுது? என்னையா ஒழுக்கத்தில் இருக்கிறாங்க, அருளில் இருக்கிறாங்க, அன்பில் இருக்கிறாங்க. இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் ஒழுக்கமா அருளா அன்பா என்னன்னு இப்போ என்ன சொல்கிறது? அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், இப்போ இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிரச்சனையாக்குனீங்கன்னா தான் எது அப்படின்னு நீங்கள் நேராக நிற்க முடியும். இப்போ நான் பண்ணுறேன்னு ஒரு வேலை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இப்போ நான் நேரத்துக்கு ஒரு வேலை பண்ணுறேன். இப்போ சொற்பொழிவு 7 மணிக்கு, நான் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா நான் காலத்தின் ஒழுக்கம் உடையவன் அப்படின்னு ஒரு உதாரணம் தான். நாங்கள் அது ஆச்சாரத்துலேயும் சொல்லுவேன், அல்லது என்ன
இன்னொன்றுத்துலையும் அர்த்தம் சொல்லுவேன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு ஒரு உதாரணமாக வச்சுங்க அதை என்ன. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னு கேட்டால், இந்த காலத்தில் வர்றது அப்படின்னு ஒரு ஒழுக்கம், இவர் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றுபவர் அப்படின்னு ஒரு ஒழுக்கம். ஆனால் அதுவே ஒழுக்கமா? என்ன அவர் நேரத்துக்கு வந்து பேசுகிறாரு, ஆனால் நேரத்துக்கு வராருந்தான் பேர், என்ன பேசுகிறாருன்னே தெரியலையா? அதுக்கு எங்கள் ஒழுக்கம் டம்மால்னு அடி வாங்கிடுதா? எந்த ஒழுக்கம் அடி வாங்குது? இந்த நேரத்தில் வந்தாலும் செய்கிற வேலையில் பிரச்சனை வந்தால் அது அடி வாங்குது. இப்போ செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சு நேரத்திலையும் வந்து செய்கிற வேலையும் ஒழுங்காக செஞ்சால் அதுக்கு பேர் ஒழுக்கம் தானே. சரி, செய்கிற வேலையை எப்படி ஒழுங்காக செய்யணும்? இப்போ சொற்பொழிவு பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், சொற்பொழிவு ஒழுங்காக பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? நம்பா திருவள்ளுவர் கேட்பார், கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல், தந்து சொற்பொழிவை கேட்காதவனும் விரும்புகிற மாதிரி பேசணும் பார். இப்போ நான் வந்து ஒரு 4 கதையை சொல்லி ரைட்டு இப்படி பேசினா நீங்களாம் கேட்குறீங்க, அவங்க கேட்காதவங்களும் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரிதானே அது? இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? எங்கே போனாலும் இடிக்குதா இல்லையா? அதாவது நயமாக ஒரு 4 கதையை சொல்லி நானும் கெக்க புக்கன்னு ஒரு 4 கதை சொல்லுவேன். இப்போ நான் இப்படி வச்சுக்குவேன், ராமகிருஷ்ணர் கதை சொல்லுவார், ஒரு நல்ல குரு இப்படி இருக்கணும், கெட்ட குரு இப்படி இருப்பார், அப்புறம் நிறைய கதை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த கதை சொல்கிற வேலையெல்லாம் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் வட இந்தியாவில் நடந்தது. புத்தர் தான் இந்த வேலையை முதல்ல புத்தர் காலத்தில் தான் அந்த கதைக்கு பேர் புத்த ஜாதக கதைகள்னே பேர், பாலி மொழியில். இதுதான் ரொம்ப உலக ஃபேமஸ். இப்போ நீங்கள்லாம் படிப்பீங்க இந்த கன்ஃபூசியஸு, அப்புறம் நிறைய உலக ஜீங்கு அதெல்லாம் படிப்பீங்க இல்லை? இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எத்தனை கதை சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதை சொல்கிற எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, கதையில் உண்மை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கதை ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன், நாய் ஓடுது, நரி ஓடுது, அப்புறம் வந்து இது பல் வளர்க்குது, இது வந்து என்னது அது, இப்படிலாம் ஒன்று சொல்கிறீங்கள, அறிவுபூர்வமாக அந்த கதை ஒத்து வராது. இப்போ நீங்கள் சினிமா பார்த்தாலும் சரி, அல்லது ராமகிருஷ்ணர் கதை சொன்னாலும் சரி, அல்லது நீங்கள் வாரியார் கதை சொன்னாலும், எந்த கதை சொன்னாலும் அந்த கதை வாழ்க்கைக்கு நீங்கள் தான் தெரியல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அது அர்த்தம் 2. ஒன்று, அந்த கதைக்குள்ளே யதார்த்தம் இருக்காது. இப்போ பாம்பு தவளையை விழுங்குது, நல்ல பாம்பு பார்த்த உடனே தவளை சேர்த்துரும், அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை சொல்வார். அது வந்து உதாரணம். இதே மாதிரி குரு போனால் சிஷ்யம் இப்படி பண்ணால், குரு இப்படி பண்ணாலாம் நிறைய கதை சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி இந்த டிவியில் இதிலெல்லாம் நாடகத்தில் சொல்கிற கதைலாம் உங்களுக்கு நிஜத்தில் அந்த மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒத்து வராது. நீங்கள் எந்த கதையை போனாலும் நீங்கள் நாளிலேருந்து படிக்க ஆரம்பிங்க இந்த கோணத்தில். அதுக்கப்புறம் சினிமாவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய சைக்காலஜியை மிக்ஸ் பண்ணி ஒரு கதை எழுதுவானே தவிர ஒரே சைக்காலஜினுடைய ஒரே மனநிலை பிரச்சனையோடு அந்த கதையை நகர்த்த முடியாது. ஏன்னா அது மாதிரி நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. அப்புறம் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனநிலை பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறது எப்படின்னு கேட்டால், அதில் என்னென்ன வந்து மோதும், அதில் முடிவு எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இப்போ ஒரு கதாநாயகர் ஒரு சினிமாவில் என்ன பண்ணுவான், கதாநாயகி வேணான்னு தூக்கி போடுற மாதிரி முடிவு எடுப்பான். ஒரு சில கதையில் வந்து கதாநாயகன் வேணான்ற மாதிரி தூக்கி போடுற மாதிரி முடிவு எடுப்பான். இப்படி வச்சுங்களேன், இந்த முடிவு எடுக்கிறது யாரு? அந்தந்த ஆன்மா தான் முடிவு எடுக்கும். இந்த கதை எனக்கு ஒத்து போகுமா, உங்களுக்கு ஒத்து போகுமா? முடியாது. அந்த ஆன்மா முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அவன் யாரு, இந்த டைரக்டரோ அல்லது கதாசிரியனோ முடிவு பண்றதை தான் அதுல வைக்கிறான். ஆனா அப்படிதான் முடிவு வரும் நீங்க சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. ஆனா பிரச்சனை மட்டும் எல்லாருக்கும் பொது. அந்த பிரச்சனைக்கும் முடிவுக்கும் உள்ள இடைவெளியை நீங்க உதாரணங்களால மழுப்பக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் நீங்க கதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பெரிய இலக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரச்சனைக்கும் முடிவுக்கும் நடுவுல நாம தான் நம்ம வாழ்க்கையில இருப்போமே தவிர அதுல வர்ற எந்த ஒன்றும் நமக்கு நேரா வராது. இப்ப நேரா வராதுங்கிறத நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒழுக்கம் இப்படி இருக்கிற எந்த குணத்துக்குள்ளேயும் நாம நுழைவோம். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழுக்கத்தை சொற்பொழிவில் ஆரம்பிச்சேன்ல. இப்ப சொற்பொழிவில் என்ன சொன்னேன், கடைசியா வந்து நல்லா பேசினா அப்படின்னா நான் கதை பேசுறேன்னா, அல்லது சப்ஜெக்டுக்குள்ள போறேன்னா, அல்லது இருக்கிறவங்கள பாக்குறேன்னா, அல்லது உண்மையை பேசுறேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமும் அதுக்குள்ள அடங்கும். இது எல்லாம் எதுக்குள்ள ஒழுக்கமாகும்? முதல்ல நேரம், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் கேட்கிறவங்க, அதுக்கப்புறம் உண்மை, அதுக்கப்புறம் என்னோட நடவடிக்கை. இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள். இது சொற்பொழிவு வரைக்கும் இது.
அதுக்கப்புறம் நான் பேசுறேன் பாரு, நான் இப்படிலாம் பேசுறவன் எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்குதுன்னு உள்ள ஒருத்தன் பார்த்துன்னு இருப்பான். அவன் எல்லாம் சேர்ந்த பிறகுதான் அந்த ஒழுக்கங்கிறது ஒரு டைமென்ஷனுக்கு உள்ள வரும், ஒரு பரிமாணத்துக்குள்ள வரும். இப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் ஓங்கி சரணாகதிக்கு எல்லாரும் போனதுக்கு அது ஒரு காரணம். ஓங்கி நாம சரணாகதி இந்த ஆராய்ச்சியிலேயே தப்பிக்கிறதுக்கு சரணாகதியில போறது அப்படின்னு அவங்க போனாங்க எல்லாரும். நாம சரணாகதியை நேரம் அப்படி பேசுறது இல்ல. சரணாகதின்னு சொல்லிட்டாலும் என்ன கிடையாது ஊர்ல, அது ஒரு போலியான வாதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் சரணாகதி அடைஞ்சு ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? நடைமுறையில சரணாகதி அடையிறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அப்புறம் வந்துடும். அது என்ன ஆகும்னா, நீ முழுசா எல்லாத்தையும் இழந்தியா அப்படின்னு கேட்பான். முழுசா இழக்கிறதுனா என்ன? எனக்கு உயிர் போறது ஒண்ணுதான் முழுசா இழக்கிறதா தெரியும், மற்றதெல்லாம் நமக்கு இழக்கிற மாதிரி இல்லையே. நம்ம எந்த விஷயத்துக்கு உள்ள போனாலும் சுரண்டிக்கிட்டு இருக்குமே தவிர, அது என்னது அரிச்சிக்கினே இருக்குமே தவிர இழக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வருது? இப்ப அப்படி யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இழக்கிறது அப்படிங்கிறதுக்கு உள்ள போறதுங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தமானது. அதனாலதான் திருவண்ணாமலையில சுத்தி நான் சாமியார் ஆக போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற 95% பேரு கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, எப்பா தயவு செஞ்சு சாமியார் ஆகணும்னு மட்டும் வந்துடாது, அது எவ்வளோ கொடுமையானதுன்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதாவது நான் சொல்றது ஒரு 95% பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அங்க. ஏன்னா அவங்க சொல்ல முடியாம, நீங்க கொஞ்சம் கிட்ட போய் ஏதோ காசு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி 4 தடவை பழகினீங்கன்னா, யாராவது செஞ்சா எப்பா நான் சாமியார் ஆக போறேன்னு போனீங்கன்னா, டே இந்த வேலைக்கு மட்டும் வந்துடாது, ஏன்னா அது அவ்வளவு கொடுமையானது. அதுக்குள்ள வேஷம் கட்டிட்ட பிறகு அது கூட அவன் நல்லவனா இருக்கவே தான் அந்த பேச்சு பேசுறான், இல்லைன்னா அதுலயும் நிறைய வேலை நடக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த ஒன்னையும் அந்த அனுபவம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து அது ஒழுக்கமாகவும் நீங்க முடிவு பண்ணிட முடியாது. ஆனா இது என்ன வரும்னு கேட்டா, இந்த மோதல் உங்களுக்கு ஒரு பதில கொடுக்கும். எந்த பதில? இப்ப ஒழுக்கத்துக்குள்ள நான் வரேன்ல, நான் வந்து இந்த ஒரு அமைப்புக்குள்ள வந்து நான் என்ன மாத்திக்கிறதுக்கு எதுல படிப்படியா அடுத்த ஒரு நல்லது பேசுறோம்ல, முதல்ல ஒரு டைம் பேசுறோம், அதுக்கப்புறம் உண்மையை பேசுறது, அதுக்கப்புறம் ஒழுங்கா பேசுறது, அதுக்கப்புறம் நான் நல்லவனா இருந்து பேசுறது, இந்த படிப்படியா நம்மளை வளர்க்கும். இந்த வளர்க்கறதுக்கு உதவுறது தான் மத்தது அருள் ஆச்சாரம் இப்படிலாம் வரும். அதனாலதான் இவர் ஒழுக்கம்ங்கிறத முதல்ல வச்சார். நீங்க ஒழுக்கத்துக்கு டெவலப் ஆகும் போதே இது மேல ஒரு அன்பு வைக்கணும். எது அந்த அன்பு? மூல அன்பு இல்ல, திருமூலர் சொல்ற அன்பு இல்ல. இவர் சொல்லுவார்ல, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மகுதே துணை, திருவள்ளுவர் சொல்வார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு செயல் மீதும் நான் வைக்கிற பற்று அப்படின்னு சொன்னா அது ஒரு அன்பு. இந்த மாதிரி நீங்க இந்த ஒழுக்கத்துக்கு உள்ள இது எல்லாமே வரும். இந்த மாதிரி இது எல்லாமே அப்படியே பின்னி பிணைஞ்சு உங்களை உருவாக்குற காலத்துல உங்களுக்கு ஒவ்வொன்றத்திலையும் இருக்கிற ஒரு கருத்து ஒண்ணு தெளிவா கிடைக்கும். இந்த தெளிவா தெரிகிற கருத்து தான் உங்க பேரு, இழவு, பின்பம், பிணி, மூப்பு, சாக்காடு என்னன்னா புரிய வச்சுக்கிட்டே வரும். இந்த புரிய வச்சுக்கிட்டே வந்து ஒண்ணுத்துக்குள்ளே நீங்க எப்படி ஈடுபடாம இதுக்குள்ள நீங்க வெளியே வர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உறவா அல்லது மாயையா அல்லது கர்மாவா ஆணவமானு உடைஞ்சதுன்னு சொன்னா இந்த எதுவுமே இல்லாத ஒரு அன்பு தெரியும். அப்படி தெரிஞ்சா அன்பே சிவம்னு அர்த்தம். நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நடுவுல உதாரணம் இருக்குது, நம்ம இந்த சனிக்கிழமை அதை பார்ப்போம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் இப்போ தெளிவா ஒரு இடத்துக்கு முடிவு கொண்டு வந்துக்கிறேன். என்னன்னா, நான் செய்யற நான் என் புள்ள மேல அன்பு வச்சுக்கிறேன் இல்ல பொண்டாட்டி மேல அன்பு வச்சுக்கிறேன், இது ஒரு ரெண்டும் பேர்ல அன்பு தான். மனைவிங்கிறது உறவு வேற, பொண்ணுங்கிறது உறவு வேற, அப்பாங்கிறது உறவு வேற. ஆனா 3 பேர்லயும் இருக்கிறது அன்புங்கிற பேர்ல வச்சுக்கிறேன். அன்புங்கிறது எப்போ உடையுது? அங்க மனைவி மீது இருக்கிற அன்பு வேற, அப்பா மேல இருக்கிற அன்பு வேற, பொண்ணு மேல இருக்கிற அன்பு வேறன்னு ஏன் உடையுது? ஏன் உடைய? அன்பு ஒண்ணு தானே, ஏன் இதுல உடையுது? பொண்டாட்டிய பயன்படுத்துற முறை வேற, பொண்ணை பயன்படுற முறை வேற, அப்பாவை பயன்படுற முறை வேற. அப்ப அன்பு பிரச்சனை இல்லைங்க. என்ன பிரச்சனை? யாரை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதான் பிரச்சனை. அப்ப அன்பு இல்லைங்க. அப்ப அதுல என்ன இருக்குது? அதுக்கு பேரு நம்ம சைவ சித்தாந்தப்படி ஆணவம்னு பேரு.
கொஞ்சம் அதை தள்ளி எனக்கு இப்படிதான் ஒரு பொண்டாட்டி வரணும்னா அதுக்கு பேர் வினைன்னு பேர். நான் வச்சிருக்கிற ஆசைக்கு பேரு ஆணவம். ஆனா இப்படிதான் ஒண்ணு வந்து வாச்சுதுன்னா அதுக்கு பேரு வினை. வினையும் ஆணவமும் ஒன்னா வருது. இது ரெண்டும் இதுல இருக்கிற பிரச்சனை இல்ல, மோதல் வந்து விலகல் வந்தா மாயையும் தெரியும். அப்ப மாயை, ஆணவம், கண்மை இந்த எல்லாத்துக்குள்ளேயும் மோதி மோதி தெரிஞ்சு இதெல்லாம் அன்பு இல்லை இதெல்லாம் அன்பு இல்லைன்னு உடைஞ்சு இந்த மூணும் உடையிற காலத்துலதான் அன்புனாலே என்னன்னு தெரிய வரும்போது அதுதான் சிவம்னு தெரியும். இதுதான் எளிமையா சொல்றது. இதோட இன்னும் நிறைய பிரச்சனை அதுக்குள்ள உங்களுக்கு தோணுச்சுன்னா வர்ற சனிக்கிழமை நாம அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்கும்போது நாம அதை பற்றி சிந்திக்கலாம். ஓரளவுக்கு நாம இந்த பொருளை நோக்கிய பயணத்துல ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறோம். அந்த அளவிற்கு துணை செய்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.